அடடே! வாங்க, வாங்க. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. சிக்கன் குழம்பு எப்படி குக்கர்ல 10 நிமிஷத்துல வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், 1 பழம் தக்காளி பழம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா சிக்கனோட வர மாதிரி நல்லா பரட்டுக்குங்க. 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் 2 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க. குக்கரில் 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.